ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்மளுடைய இந்த வீடியோ பதிவில் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பட் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும் போதாது, நம்ம எந்த அளவுக்கு டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ அதனால் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா முழுக்க தமிழுக்காக. ஓகேங்களா? ஸோ இதில் நாங்கள் என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ் நியூ சிலபஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் உள்ள நோட்ஸு யூனிட் 1லேருந்து 7 வரையும் உள்ள எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்லாம் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இலக்கணம். நம்ம இப்போது இலக்கண சீரீஸ் வந்து கொண்டு போகிறோம் இல்லையா? ஸோ அந்த இலக்கண சீரீஸ் வந்து மொத்தம் 40 செட்டு கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு செட்லேயும் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் டோட்டலாக. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 4000 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ வித் ஆன்சரோட பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் கொஷின் எடுத்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்சர் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஆன்சரை நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ 1லேருந்து 6 யூனிட் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒரு 200 கொஷின்ஸ் வந்து இருக்கும் டோட்டலாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது டோட்டலாக ஒரு 10 மாடல் டெஸ்ட் கொஷின் பேப்பர் இருக்குது. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் பார்த்திங்கன்னா தமிழ், ஜிகே, மேக்ஸ் எல்லாமே கலந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது டோட்டலாக ஒரு 10 மாடல் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதில் மேக்ஸுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வச்சு உங்களுடைய மேக்ஸுக்கு அந்த மேக்ஸ் கொஸ்டினுக்கு எப்படி இந்த ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கணம் சீரீஸ் இப்போ நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த பிடிஎஃப், அந்த எக்ஸ்ப்ளனேஷன் உள்ள பிடிஎஃப் பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைக்கும். இப்போ டோட்டலாக ஒரு 10 செட் கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 10 பிடிஎஃப்பும் இருக்குது. ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கும்போது அதில் வந்து உங்களுக்கு நாங்கள் அந்த பிடிஎஃப் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 செட்டு கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது முழுக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்மியான அமௌண்ட்டில் தான் கொடுக்குறோம். ஸோ அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 100 மட்டும்தாங்க. ஸோ இந்த 5 பிடிஎஃப் டோட்டலாக சேர்த்துமே உங்களுக்கு ரூ. 100 தான். நீங்கள் ஒரு பிடிஎஃப்க்கு ரூ. 20 தான் பே பண்ண போகிறீங்க. டோட்டலாக வந்து ரூ. 100. ஸோ இப்போ ரூ. 20 அது ஒர்த் இல்லாமல் இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு நான் பிடிஎஃப் காட்டும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இது எப்படி நாங்கள் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் டீட்டெயில் வந்து நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு ஜிபே நம்பர்லாம் அந்த டெலகிராமில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் பே பண்ணிட்டு உங்களுடைய பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் அந்த குரூப்போட லிங்க் வந்து ஷேர் பண்ணுவோம். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது செப்ரேட்டாக ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது. எல்லாமே சேர்ந்து செப்ரேட்டாக ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது. அந்த லிங்க் வந்து உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி எப்போ வேணாலும் அது படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த குரூப் வந்து பெர்மனெண்ட்டு தான். நாங்கள் வந்து டெலீட் பண்ணலாம் மாட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள குரூப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே இருக்குது. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த குரூப்பும் பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் குரூப் தான். சப்போஸ் அந்த குரூப்பில் ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரிலாம் நாங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு உடனே நாங்கள் லிங்க் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். ஓகேங்களா? ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 50 நபர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. டெலகிராம் குரூப்போட அந்த குரூப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சிலபஸ் வைஸ் நோட்ஸ் தனியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தனியாக இருக்கும். 40 டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தனியாக இருக்கும். ஃபுல் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப் எல்லாமே வந்து தனித்தனி ஃபோல்டரில் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு டாப்பிக்காக செப்ரேட்டாக தனியாக இருக்கும். உங்களை குரூப்பில் ஆட் பண்ணோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, படித்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் நோட்ஸ். ஓகேங்களா? சிலபஸ் வைஸ் நோட்ஸு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து கான்செப்டை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மெட்டீரியல் வச்சு படிங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா யூனிட் டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர். ஸோ இது வந்து யூனிட் 1க்குள்ளே கொஷின் பேப்பர். ஓகேங்களா? ஸோ கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். தனியாக ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும். ஓகேங்களா? இது கொஷின் பேப்பர். இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 கொஷின்ஸ் வந்து இருக்குது இந்த யூனிட் 1லேருந்து.
ஸோ நீங்கள் இந்த எல்லா அதாவது யூனிட் 1 வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கொஷின் பேப்பரை வச்சு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? கொஷின் பேப்பர் மாடல் வந்து இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி தாங்க எல்லா கொஷின் பேப்பர் மாடலுமே இருக்கும். இது பார்த்திங்கன்னா 40 செட்டு இலக்கணம் கொஷின் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த இதில் உள்ள ஒரு செட்டு கொஷின் பேப்பர் தான். இதில் டோட்டலாக 100 கொஷின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தனியாக ஆன்சர் கீயும் இருக்குது. நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆன்சர் கீயை வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இலக்கணம் டாப்பிக்கோடைய மெட்டீரியல் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா குரூப் 4க்கான ஒரு ஃபுல் டெஸ்ட் கொஷின் பேப்பர் சொல்லியிருந்தேன். இதில் வந்து தமிழ், ஜிகே, மேக்ஸ் எல்லாமே ஓவராலாக கலந்து இருக்கும். டோட்டலாக 200 கொஷின்ஸ் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா கொஷின் தனியாக இருக்குது, ஆன்சர் தனியாக இருக்குது. நீங்கள் வச்சு டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி மேக்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து கொஷின் பேப்பர் இருக்கு இல்லையா? ஸோ அதை நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கு எப்படி அந்த ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு தெரியணும்னா இந்த மாதிரி உங்களுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண ஒரு பிடிஎஃப்பும் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா இலக்கணம் சீரிஸ் சொல்லியிருந்தாலும் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு இப்போ இலக்கணம் சீரிஸ் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஒவ்வொரு கொஷின் கீழே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி உள்ள பிடிஎஃப் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 10 கொஸ்டின் செட்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பேலன்ஸ் வந்து இன்னும் கிளாஸ் எடுக்க இதில் வந்து நாங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். ஃப்யூச்சரில் இன்னும் பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து இது ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட பேமெண்ட் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து டீட்டெயிலாம் சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.